ஏய், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி முடிக்கிற? ஏங்க விடுங்க, காலங்கத்தால யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏய், ஏன் பொண்டாட்டியே நான் கட்டி பிடிக்கிறேன், யாரு என்ன நினைக்க போறா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. விடுங்க, அத்தை வந்துட போறாங்க. ஏங்க எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. போற நேரத்துல ஏதாவது வம்பு பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் வச்சாச்சு வச்சாச்சு. நீ என்னத்துக்கு இப்படி உம்முன்னு இருக்கிற? பின்ன நீங்க ஊருக்கு போகும்போது நான் என்ன சிரிச்சுக்கிட்டா இருக்க முடியும்? எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, சங்கடமா இருக்கு, அதான். ஏய் லூசு, சும்மா இதையே நினைச்சிட்டு இருக்காது. இன்னும் ஒரு மாசத்துல எப்படியும் உன்னை இங்க இருந்து அங்க கூட்டிட்டு போயிருவேன். ஒரு மாசம் பொறுத்துக்க. ஏங்க இது நம்மளுக்கு பொங்கல். ஏங்க தலை பொங்கலுக்கு நீங்க எங்க நான் இங்க இருந்தா நல்லாவா இருக்கும்? பொங்கல் கழிச்சு போலாம்ல, சொல்லி பாருங்களேன். என்னடி இது, நேத்து இன்னைக்கு போங்கன்னு இன்னைக்கு பொங்கல் கழிச்சு போங்குங்கிற? ஏய், இது வேலை. ப்ளீஸுங்க, எதுக்கும் சொல்லி தான் பாருங்களேன். அவங்க சரின்னு சொன்னா நீங்க பொங்கல் கழிஞ்சே போலாம்ல. சரி சரி பாக்குறேன், ரொம்ப குலையாத. என்னமோ மாதிரி இருக்கு. தேங்க்ஸ்ங்க. அடியே, மாசம் மாசம் ஒரு பண்டிகை வரத்தான் செய்யும். எல்லாத்துக்கும் லீவ் போட சொல்றியே, எப்படி? ஏ, நான் உங்க புது பொண்டாட்டி, அதை மறந்துடாதீங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எனக்காக இன்னும் ஒரு 2-3 நாள் இங்கே இருந்தாதான் என்ன. காலம் பூரா உன் கூடயே தானே இருக்க போறேன். உன்னை விட்டுட்டு எங்க போவேன்? எப்பவும் உன் ஞாபகமா தான் இருக்கு. அடியே, உன்னை விட்டுட்டு என்னால அங்க இருக்க முடியுமான்னு தெரியல. பாப்போம். நல்லா தான் பேசுறீங்க. ஏங்க முதல்ல விடுங்க, தலையை தூத்திட்டு வரேன். வாங்க சாப்பிட வாங்க. இலே பேராண்டி, என் கண்ணாடியை எங்க வச்சேன்? ஒரு ரூமுக்கு வந்தனே, இங்க எங்கேயாவது வச்சுட்டேனா என்ன? ஆமா ஆமா, இங்கதான் இருந்துச்சு. இரு, எடுத்துட்டு வரேன். ஏய், அதுக்கு மூக்குல வேத்துட்டு நீ போய் தலையை தூத்திட்டு வா. சரிங்க, முதல்ல விட்டா தானே போக முடியும், விடுங்க. என்ன மாமியாவும் மருமவளும் கோயிலுக்கு வந்தீங்களாக்கும்? உன் மருமவ நல்ல கண்ணுக்கு லட்சணமா தான் இருக்கா. உன் மாமன் வரலையா? இல்லக்கா, என் மவன் இன்னைக்கு ஊருக்கு போகணுன்ட்டு இருக்கிறான். அதான் நானும் என் மருமவளும் கோயிலுக்கு வந்துட்டு போலாமேன்னு வந்தோம். என்ன வேலை விஷயமா போறானா இல்ல வேற எதுவுமா? வேலை விஷயமா தான்க்கா போறான். அது சரி, வேலைக்கு போய்த்தானே ஆகணும். என்ன பொண்டாட்டியை கூட்டிட்டு போறானா இல்ல அவன் மட்டும்தான் போறானா? முதல்ல அவன் மட்டும்தான் போறான். அங்க போய் வீடு கீடுலாம் பார்க்கணும்ல, சென்னையில போய் தான் வேலை பார்க்க போறான். அப்புறமா பொண்டாட்டியை கூட்டிட்டு போவான். ஆமா ஆமா, பட்டணக்கரைக்கு போனா அங்க வீடெல்லாம் பார்த்துட்டு தான் பொண்டாட்டியை கூட்டிட்டு போக முடியும். சரிக்கா, அப்ப நான் வாரேன். சரி சித்ரா, நீ போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்கு, வாரேன். சரிக்கா. அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டு. அதுக்கு என்னடி, சொல்ல வேண்டியதானே? என்னத்துக்கு இப்படி இழுக்கிறவ? இல்ல, இந்த வருஷம் எங்களுக்கு தலை பொங்கல் இல்ல, பொங்கல் முடிஞ்சு அவர் ஊருக்கு போகட்டுமா? அதுவும் சரிதான். நான் தான் கூறுகட்டத்தனமா அவன் போறன்னது சரின்னுட்டேன். பொங்கல் கழிச்சே போக சொல்லணும். என்னதான் இருந்தாலும் பொங்கலுக்கு உன் புருஷக்காரன் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவல்ல? ஆமாத்த, அவரு அங்க போயிட்டாருன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். பொங்கலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். அவர் இங்கேயே இருக்கட்டும் த, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் உன் புருஷன் நீ சொன்னா கேட்க மாட்டானாக்கும்? அதான் நீ சொல்லியிருப்பல்ல. நான் சொல்லிட்டேன், அவருக்கு லீவு கிடைக்கணும்ல, ஆனாலும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் த. அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. வா வா, வீட்டுக்கு போய் சொல்றேன். ஆசுத்த. ஐயே, இந்த வார்த்தையெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட? போங்கத்த, நான் தான் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்ல. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் போனேன். அப்புறம் தான் எங்க அம்மாவால் பள்ளிக்கூடத்துக்கு போகல தெரியுமா. ஆனா அவரும் அப்பப்ப எனக்கு தினமும் சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான். இன்னும் பட்டணக்கரைக்கு போயிட்டேன்னா எல்லாம் தெரிஞ்சுதானே ஆகணும். போங்கத்த, எனக்கு வெக்கமா இருக்கு, வாங்க போவோம். சரி சரி, வா, அவங்கிட்ட நான் பேசுறேன். என்னத்துக்குமா வர சொன்னா? இவ வேற என் மைனி ஏதாவது வேலை சொல்லும்போது தான் கூப்பிடுவா. என்ன ஏதுன்னே சொல்லி தொலைய மாட்டா. ஃபோன்லேயே சொல்லியிருக்க வேண்டியதானே. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ கூட கூட்டணி வச்சு கடைசியில் என் மைனிக்காரிட்ட மாட்டினேன்.
அவ்வளோதான், என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. எம்பிட்டு நேரம் காக்க வைப்ப? எங்க மைனிக்காரி வேற என்னை தேடிக்கிட்டு கிடப்பா. உனக்காக காத்திருந்து நான் அவகிட்ட போய் கிளி வாங்கணுமா? வாயை மூடிட்டு இரு. நீ கேட்குற பணத்தை கொடுக்குறேன்ல, கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டியதுதான் இருக்கும். என்ன செய்யறது? நானே கோபத்தில் இருக்கேன், நீ வேற என் கோபத்தை கிளறாத. பாரு, நீ காசு கொடுக்கறதெல்லாம் சரிதான், அதுக்காக நான் எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு தெரியுதா? என்னைக்காவது நீ உன் புருஷன் கூட ஊரை பக்கம் ஓடி போயிடுவ. இங்கே கிடந்து மாட்ட போகிறது நான் தானே. கடைசியா என்ன செய்யணுமோ சொல்லி முடி, அதோட இதை நிப்பாட்டிக்கோ. போதும் எப்பா, நீ கொடுக்குற காசுக்கு மேலே நான் பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்கு. நான் சொல்றத கேளு. இன்னைக்கு அவனை நான் எப்படியாவது அவமானப்படுத்தியே ஆகணும். முன்னாடி நீ இதெல்லாம் சொல்லல, இப்போ புதுசா சொல்ற. என்னதான் இருந்தாலும் அசோக்கு என் மருமகன், நீ அவமானப்படுத்த போறியா? நீங்க பாரு, உனக்கு மருமகன் பெருசா பணம் பெருசான்னு மட்டும் யோசி. மருமகன் என்ன மருமகன், சும்மா இரு. நான் எங்க அவமானப்பட்டனோ அந்த இடத்துல வச்சு அவனை நான் அவமானப்படுத்தியே ஆகணும். எங்க அவமானப்பட்ட? மொட்டை மாடியிலையா? அங்கே எப்படி அவன் வருவான்? அவனை வர வைக்க வேண்டியது ஓ வேலை. நான் என்ன செய்யணும்? என்ன சொல்ற நீ? நித்யா கிட்ட போய் சொல்லு, மாலதி என்னைய கோயில்ல பார்த்தா இன்னைக்கு ராத்திரியில மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லு. எப்படியும் நித்யா அங்க வருவா. அவ அங்க வந்தா அசோக் அங்க வந்துதானே ஆகணும். அசோக் அவ கூட வந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எப்படியும் அசோக்கு காத்திருந்து காத்திருந்து பார்த்துட்டு, நித்யா நீ போய் தூங்கு, அவ வந்தானா நான் விரட்டி கீழே அனுப்பி விடுறேன்னு சொல்லுவான். இவ காத்திருந்த நித்யா என்ன பண்ணுவா? வரலையேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவா. அந்த நேரம் பார்த்து அசோக்கு அங்க இருக்கும்போது நான் வருவேன். நான் இருக்கிறத பார்த்து நீ எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வந்து நிக்கணும். அசோக்கு திரு திருன்னு முடிப்பான். இவகிட்ட இப்ப என்ன பேச்சுன்னு எல்லாரும் பாப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நான் அழுது அசோக்கு தான் என்ன வர சொன்னான்னு சொல்றேன். அசோக்கு நான் எங்க வர சொன்னேன்பா. அந்த நேரம் பார்த்து நான் என் போனை எடுத்து காட்டுவேன். இங்க பாருங்க, அசோக்கு தான் ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லியிருக்கான்னு. நீ என்ன பண்ணணும்னா, அசோக்கு மொட்டை மாடிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் ஃபோன்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி வச்சிடணும். என்ன சொல்ற? நான் ஃபோன் பண்ணி வைக்கணுமா? ஐயோ, அவன் ஃபோனை எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவ? எப்பவும் பதட்டத்தில் வரும்போது ஃபோன் எல்லாம் தூக்கிட்டு வரணும்னு யோசிக்க மாட்டாங்க. அவன் மேலே வந்த நேரத்தில் நீ அவன் ஃபோன்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிடு. மிஸ்டு காலை கொடுத்துட்டு வச்சிரு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். நான் தான் அவன் ஃபோன்ல இருந்து டயல் பண்ணனேன்னு தெரிஞ்சிச்சு. என் தோலை உரிச்சிரும் எங்க மைனி. ஃபோன் பண்ணிட்டு நீ கூட்டத்தோட நின்னுக்கோ, நீயும் அங்க இருந்த மாதிரி காட்டிக்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு நீ சொன்னதை கேட்ட உடனே தலையெல்லாம் சுத்துது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. இதை என்னால சரியா செய்ய முடியுமான்னு தெரியல. பாரு, ஒரு சின்ன வேலை இதுதான், நீ எனக்கு கடைசியா செய்ய போற உதவி. இத மட்டும் செஞ்சனா சொல்லையா 25,000 ரூபாய் தரேன். ஒரு சின்ன வேலையை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா என்ன? சொதப்பி கிதப்பி வைக்காத. என்ன பண்ண போற? நித்யாட்ட போய் நான் சூசைடு பண்ண போறேன்னு சொல்ல போற. அது போக வேற என்ன பண்ண போற? அவன் மொபைல்ல இருந்து எனக்கு ஒரு டயல் பண்ண போற. இது மட்டும் தானே? இது ரெண்டையும் மட்டும் செஞ்சு முடி, சொதப்பிராத. என்னது 25,000மா? சந்தோஷமா தான் இருக்கு கேட்கும்போது, ஆனா செஞ்சு முடிக்கணுமே, படபடப்பா வேற இருக்கு. ஆனா நான் எப்படியும் செஞ்சிருவேன்னு என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ முதல்ல காசு எடு. முதல்ல நீ செஞ்சு முடி, காசு உன் அக்கௌண்ட்டுக்கு வரும். எந்த இடத்துல குடும்பம் மொத்தமும் என்னை அவமானப்படுத்திச்சோ
அந்த இடத்துல நித்யா முன்னாடி அவன் கூனி குறுகி தலையை குனிஞ்சு நிற்கணும். உங்க மைனிக்காரி அவ அவமானப்பட்டு பேச முடியாம திணறி போகணும். அதை நான் பார்க்கணும். நான் அந்த சந்தோஷத்தோட தான் சென்னைக்கு போவேன். சொல்லிட்டல, உன் ஆசையை நிறைவேற்றிடுவேன். அப்புறம் எனக்கு நினைச்சபடி காசை கொடுத்துரு. காசு காசுன்னு அலையாத, அதான் உன் அக்கௌண்ட்ல போட்டுருவேன்னு சொன்னல. கிளம்பு. இன்னைக்கு ராத்திரி அவன் மொட்டை மாடிக்கு வரணும். அவமானப்பட்டு தான் போகணும். புரிஞ்சிச்சா? கண்டிப்பா அவன் அவமானப்படுவான். நீ கவலைப்படாத, கிளம்பு. சரி சரி, நான் வாரேன். சொதப்பி தொலைச்சிடாத. ஃபோன் பண்ண மறந்துடாத. கடைசியில் என்ன மாட்டி விட்ட மாதிரி ஆயிரப்போகுது. புரிஞ்சுக்கோ. சொல்லிட்டல, ஃபோன் பண்ணிடுறேன், கிளம்பு. அசோக்கு, என்னைய அவமானப்படுத்தின இந்த அவமானத்தை நீ எப்பவுமே மறக்கக்கூடாது. உன் பொண்டாட்டி முன்னாடி தலை நிமிர முடியாம தலை குனிஞ்சி திணறி போகணும். நீ தான் என்னை வர சொன்னனே நீ அசிங்கப்படணும். உன் ஃப்ரெண்டு முன்னாடி நீ அவமானப்பட்டு அட பாவி நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டியேன்னு என் புருஷன் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். இன்னி அவமானம் என் வாழ்நாளிலே நீ மறக்கக்கூடாது. மாலதியவா ஏமாத்துற